சுவானக மக்களை இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா, அர்ச்சனாக்கு கல்யாணமா இதடா புதுசா இருக்கே அப்படி சொல்லுதான் எனக்கு யோசிக்க தோணுது. அந்த லெவலுக்கு எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டுருக்கான். அந்த டாபிக்கை பத்தி ரெண்டாவது நம்ம கரப்பாம்பூச்சி, அதாவது நம்ம சரவண விக்ரம் அவர் இருக்காருல்ல, அவர் வந்து நேத்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. நேத்த முந்தானத்துல நினைக்கிறேன் ஒரு போஸ்ட போட்டு அந்த போஸ்ட் கீழே வந்த கமாண்ட் எல்லாம் பார்த்து தன்னால தாங்க முடியாம சிட்டிக்கு கோவம் வந்துட்டா அப்படின்னு மாதிரி எந்திரிச்சு எல்லா கமெண்ட் கீழே போய் தலைவர் ரிட்டன் ரீப்ளை பண்ணி வச்சு மக்கள்கிட்ட சண்டை இழுத்து வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஃபன்னா இருக்கும். சத்தியமா சொல்றேன், கண்டென்ட் இல்ல நீ யோசிக்கிறதோட இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் போஸ்ட் கீழே போய் பார்த்தாலே என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ அந்த மாதிரி போஸ்ட் கீழே போய் பார்த்தாலே மக்கள் கொண்டாடுற விதம் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிய முடியுது. செம கண்டென்ட் அங்க இருக்கு. சோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். செம ஃபன் இருக்கு போதே. ரெண்டாவது CWC, அதாவது குக் வித் கோமாளி, அங்க யார் யார் வரப்போறா, யார் யார் அபிஷியலான குக் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அர்ச்சனா மேட்டருக்கு வரும். அர்ச்சனா மேட்டர் இந்த கல்யாணம்னு சொல்லி ஒண்ணு கிளப்பி விட்டுருக்காங்க. சத்தியமா அது உண்மையே கிடையாது. என்ன ப்ரோ சொல்றீங்க, நேத்து ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அதுதான் எனக்கும். எவனோ ஒருத்தர் எங்கேயோ இதை கிளப்பி விட்டுருக்காங்க, யாரோ ஸ்டோரி போட்டிருக்காங்க, அதை புடிச்சு வச்சுக்கிட்டு அர்ச்சனாக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிட்டு அவங்க வந்து அபிஷியலா வெளியே சொல்ல மாட்டேங்காங்க. பட் இதுதான் உண்மை நிலவரம்னு சொல்லிட்டு பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை ஏன் இப்படி கொளுத்தி போடுறாங்கன்னு தெரியல. மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்படிப்பட்ட வீடியோ பார்த்தோன்னே உண்மை அர்ச்சனா கல்யாணம் போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தேடுறாங்க அர்ச்சனா கல்யாணத்தை பத்தி. அப்படி தேடி கிடைக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்க்கு வந்துட்டு, ப்ரோ அர்ச்சனாக்கு கல்யாணம் ப்ரோ பாத்தீங்களா ப்ரோ, ஏதாவது நியூஸ் வந்திருக்கு ப்ரோ, பார்த்து அதை பத்தி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படிங்க. நானும் போய் தேடி பாக்குறேன் அப்படி ஏதாவது நியூஸ் இருக்கானா, அப்பெல்லாம் எதுவுமே இல்ல. எவனோ ஒருத்தர் எங்கேயோ ஸ்டோரி போட்டதை வச்சுட்டு எவனோ ஒருத்தர் ஏதோ ஒரு வீடியோ போட்டு கிளப்பி விட்டுறான். அதை வச்சு நம்ம மக்கள் வந்து கல்யாணம் நினைச்சிடறாங்க. அப்படி எதுவும் இல்ல. ஆனா இதுல ஒரு ஃபன் இருக்கு. நம்ம கரப்பாம்பூச்சி பத்தி பேசுறோம்னால அந்த கமெண்ட் செக்ஷன் ஃபன்னுல அர்ச்சனாவோட கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஒரு ஃபன் கிடைச்சிச்சு. அர்ச்சனா வந்து கடைசியா வந்து ஒரு பத்தி கம்பெனியோட ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, அந்த பத்தியை வச்சு பயங்கரமா அவங்களே வாய்ஸ் ஓவர் பண்ணி வெறித்தனமா ஒரு ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, இது எல்லாருமே பண்றதான் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது. இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா எல்லாருமே பண்ணுவாங்க. அது முன்னாடி வச்சு அர்ச்சனா பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. அது கீழே போய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்த்து தெரிவிக்கிறது, நிறைய பேர் ஏதாவது பேசுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கதான் செய்யும். சிம் பண்றது எல்லாமே கீழே இருக்கு. அதுல 2-3 ஃபேக் ஐடியோட கமெண்ட் நம்மளால பார்க்க முடிச்சு. அதுல ஒரு கமெண்ட் தான் இது. சோ இந்த கமெண்ட் போட்டவங்க பாத்தீங்கன்னா பிரியான்னு ஒருத்தவங்க போடுறேன். ஃபேக் அக்கௌண்ட் தான், பார்த்தாலும் தெரியுது பிரியான்னு பேரச்சாலும் ஃபேக் அக்கௌண்ட் தானே. சோ பிரியான்னு இன்னுமாடா நீங்க அதை விடல, பிரியாங்கிற ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது இன்னுமா விடாம இருக்கீங்க. அப்படி ஓபன் பண்ணிட்டு அவங்களோட ப்ரொஃபைல பாத்தீங்கன்னா உள்ள மாயா இருக்காங்க. யாரு தெரிகிறதோ மாயாவோட சொம்புகள். சோ அவங்க வந்து என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, நடிக்காதடி நாடகக்காரி மயிர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. மயிருன்ட்டா டப்புனு மயிரன் திட்டிவிட்டாரா என்ன. சோ அந்த மாதிரி ஒரு கமெண்ட போட்டிருக்காங்க. சோ அது கீழே நம்ம மக்கள் பயங்கரமா போய் சண்டை போடுவாங்களா, கண்டிப்பா சண்டை போடுவாங்க. நல்லவங்களுக்காண்டி சண்டை போடுறதுக்கு நிறைய நல்லவங்க இருக்கதான் செய்வாங்க. சோ அந்த மாதிரி ஒருத்தர் டமார்னு உள்ள போயிட்டு யாரு அந்த ஃப்ராடு மாயாவை பத்தி நாங்க யாரும் கேட்கல, நீ இங்க வந்து மாயாவை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வெறித்தனமா ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க. சோ இது என்ன ஒரு ஹைலைட் கேட்டீங்கன்னா, அது கீழே இன்னொரு ஹைலைட் இருக்கு. அதாவது தலைவர் ரிட்டன் ரிப்ளை பண்றாரு, அந்த ஃபேக் அக்கௌண்ட் ரிட்டன் ரிப்ளை பண்ணுது, ஏடா BB7 டைட்டிலுக்கு வந்த சோதனை, இந்த மாதிரி ஒரு பத்தியெல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி எந்த ஒரு பிபி டைட்டில் பார்க்கவே இல்லடா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல. இந்த மாதிரி பத்தி ப்ரொமோட் பண்ணி வாழ்றாங்கல்ல. டீம் ஏ அங்க வந்து வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. என்னப்பா, டீம் ஏ வந்து அங்க வெற்றி நடை போட்டுட்டு இருக்கான், டீம் பில வந்து ஒண்ணுமே இல்ல, சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. சரி அந்த பக்கமா போங்கப்பா அப்படின்னு மாதிரி சம ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. இதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லணும், பத்தி கம்பெனி ப்ரொமோஷன் உனக்கு சும்மாவா? அட பைத்தியக்கார தற்குறி, எப்படி பத்தி ப்ரொமோஷனா உனக்கு சும்மா வெறும் 2000 கொடுப்பான்னு நினைச்சோ? பத்தி கம்பெனிடா, அது பெரிய கம்பெனி. அந்த கம்பெனிலாம் ப்ரொமோஷன் பண்ணா பயங்கரமான உனக்கு ஒரு ரெவென்யூ கிடைக்கும். அது உனக்கு தெரியாது. உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா நீ இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி மாயா ப்ரொஃபைல வச்சு தற்குறித்தனமா இந்த மாதிரி கமெண்ட் போடுவியா? ஒரு பத்தி கம்பெனிக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணது ஒரு இதா, ஒரு குத்தமா சொல்லிட்டு எந்த ஒரு டைட்டில் வின்னரையும் இப்படி பார்க்கலாம். அப்பா, மத்த டைட்டில் வின்னர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். மத்த இதுக்கு முன்னாடி சீசன் டைட்டில் வின்னர்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏண்டா ஒவ்வொரு டைட்டில் வின்னரும் எங்க போனான்னு தெரியல. அந்த பிக் பாஸே அப்படிதான், அதுல ஜெயிக்கிற அந்த காசு மட்டும்தான் எங்களுக்கு ரிவார்டு. அது முடிச்சு வெளியே வந்துலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த மூவிக்குள்ள எல்லாம் வர முடியும். சோ இதுல வந்து இவர் வந்து எந்த ஒரு பிபி டைட்டில் வின்னர் இப்படி பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு சொல்றாரு. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இதுல இன்னொரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்காரு, டீம் ஏ வந்து வெற்றி நடைபெறுதான். எங்க நடைபெறுது? ஒரு புண்ணாகையும் காணுமே, எங்க நடைபெறுது? பூர்ணிமா ஆல்ரெடி நடிச்ச படத்தை தான் வெளியே வந்து ரிட்டர்ன் ப்ரொமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி மாயா உள்ள வர்றதுக்கு முன்னாடி நடிச்ச படத்தை தான் வெளியே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி எல்லாருமே நடிச்சிருந்த படத்தை தான் வெளியே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒண்ணு யாரும் வந்து வெளியே வந்த பிறகு அப்படியே 10-15 சைன் போட்டு எதுவும் நடிக்க போகல. சரியா, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்ல வெற்றி நடை போடுதான்.
இதுல நெக்ஸ்ட் என்ன பண்ணிருந்தாரு, உள்ள பாடிட்டு இருந்த பாட்டை வெளியே வந்து பாடணும், அவ்வளவுதானே. இதே மாதிரிதான் எல்லாரும் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜோவிகா மட்டும் தான், சத்தியமா சொல்றேன், ஜோவிகா அடுத்த ஒரு லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. தலைமை வந்து தற்குறித்தனமா இதுல முட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நம்ம அண்ணாச்சி சரண விக்ரம் அண்ணன் போஸ்ட் போகுமா, அண்ணன் போட்டிருந்த போஸ்ட் வந்து இதுதான் பாத்துக்கோங்க. இளநீரோட கையில இருந்து வீரப்பா ஒரு முறப்பு முறைச்சு அண்ணன் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. இந்த போஸ்ட் போடுறத முதல் தப்பு. ஆல்ரெடி மக்கள் கான்ல இருக்காங்க. வீரப்பு கேக்குதா, மன்மத குஞ்சி தெரியாதா. அண்ணன் போஸ்ட் போட்டோன்னே அண்ணனோட கமாண்ட் கீழே போய் பாத்தீங்கன்னா அண்ணனோட விழுதிகள் வந்து வாழ்த்துறாங்க. அந்த வாழ்த்தை இவரால் தாங்க முடியாம ரிப்ளை பண்ணி வாழ்த்துறாரு. ஃபர்ஸ்ட் கமெண்டே தரமா இருந்துச்சு, ஐயா இவன் வேற அப்படின்ற மாதிரி ஒருத்தர் போட்டிருக்காரு. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சரண விக்ரம் டென்ஷன் ஆகி டப்புன்னு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரிப்ளை என்ன கொடுத்துருக்காருன்னா, இவன் வேற அவன் வேறன்ட்டு என்ன கமாண்டடா இது, ஏதோ அசிங்கமா ஒரு ஸ்மைலி வேற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லடா அசிங்கமா ஸ்மைலி, அவன் உன்னை கலாய்ச்சி சிரிச்சால ஸ்மைலி போட்டிருக்கான், இது என்ன அசிங்கமான ஒரு ஸ்மைலின்னு சொல்லிட்டு அண்ணன் ரிப்ளை பண்ணியிருக்காரு. அதுக்கு கீழே நம்ம மக்கள் சும்மா இருப்பாங்களா, வச்சு செஞ்சு விட்டாங்க. என்னன்னா அடுத்த தடவை இப்படி போடாங்க, கரப்பாம்பூச்சின்னு கமாண்ட் போடுங்க, அதுதான் எங்க அண்ணனுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தர். ரெண்டாவது இல்ல ஜட்டி போடுங்க, ஜட்டி போட்டதான் எங்க அண்ணனுக்கு கூட கொஞ்சம் பிடிக்கும்னு சொல்லிட்டு அண்ணனை வச்சு செய்யறாங்க. பாவம் தான், சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. இதுல ரெண்டாவது கமெண்ட் பார்ப்போம். ரெண்டாவது கமெண்ட் என்னடா மூஞ்சி இது வியாபாரம் ஆகாதரா அப்படின்ற மாதிரி. என்னடா இந்த மூஞ்சி, அதாவது ஒரு காமெடி வரல, என்னடா மூஞ்சி இதெல்லாம் வியாபாரம் ஆகாதரா அப்படின்ற மாதிரி தலைவர் போட்டிருக்காரு. உடனே நம்ம சரண விக்ரம் டென்ஷன் ஆயிட்டார். ஆறு மூஞ்ச பாத்திரா சொல்ற அப்படின்னு என்ன பார்த்தேன் கேனையும் இருக்கவங்களுக்கு இல்லதுக்கும் அண்ணன் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. என்னன்னா, அப்போ ஓ மூஞ்சி வியாபாரம் ஆகுமா, அப்படி ஆகும்னா ஓ மூஞ்சிய டிபில வைக்க வேண்டியதானே அப்படி சொல்லி அண்ணன் கேட்டிருக்காரு. ஏன்னா அந்த கமெண்ட் போட்டவர் ஏதோ கிரிக்கெட் ஃபேனா இருப்பார் போல, ஏதோ ஒரு கிரிக்கெட்டரோட போட்டோ கொண்டு வச்சிருந்திருக்காரு. அதுக்கு கீழே அண்ணன் கமெண்ட் போய் செம்ம டென்ஷன் ஆகி சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா பாவண்டா, ஏன்டா அந்த மனுஷனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க, ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்ட நீ என்ன வீட்டுல ஒரே சண்டலை. மூணாவது கமெண்ட் செம்ம ஹைலைட். என்னன்னா, காக்ரோச் எவ்ரிவேர் அப்படின்னு கரப்பாம்பூச்சி சிம்பிளை போட்டு விட்டாங்க. கரப்பாம்பூச்சினாலே அண்ணன் ஞாபகம் தானே வரும். கண்டிப்பா எனக்கு வரும், உங்களுக்கு வருமானு தெரியல. இதுல அண்ணன் டென்ஷனா ரிப்ளை கொடுத்திருக்காரு. நண்பர்களே செத்த போட்டு பாடா படுத்துறீங்களா, ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி பாடா படுத்துறீங்க. அண்ணன் டென்ஷனா என்ன கொடுத்திருக்காருன்னா, ஹியர் கம்ஸ் மிஸ்டர் மூட்டைப்பூச்சி, உன்ன மாதிரி அடுத்தவன் கமாண்ட்ல வந்து நெகட்டிவா பேசுற மூட்டைப்பூச்சி தான்டா எவ்ரிவேரா இருக்கு, உன் பேர் என்ன ரவீந்திரகுமாரா, இனி மூட்டைப்பூச்சி ரவீந்திரகுமார்னு மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி அண்ணன் டென்ஷன் ஆயிட்டாப்ல. இவ்வளவு டென்ஷன் எப்படா நீ கரப்பாம்பூச்சின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் டென்ஷன் ஆயிட்டாப்ல. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு இதுல பெரிய காமெடி என்ன, அதுக்கு கீழே ரிட்டன் தான் அதே தலைவன் நம்ம கரப்பாம்பூச்சி போட்டார்ல, அவர் ரிட்டன் அடுத்த ஒரு ரிப்ளை கொடுத்தார். நெகட்டிவா பிபில பேசினா கம்முன்னு இருந்துட்டு சோசியல் மீடியால வந்து வாய்ஸ் அவுட் பண்றியா, சோசியல் மீடியால வாய்ஸ் அவுட் பண்ணா எல்லாரும் நல்லவன் நம்பிடுவாங்களா அப்படி சொல்லிட்டு எப்ப நம்ம அண்ணன் டென்ஷனா ஒரு கொஸ்டின் கேட்டாரு. கரெக்டான கொஸ்டின் தானே. பிக் பாஸ்குள்ள நிறைய பேர் கரப்பாம்பூச்சின்லாம் சொன்னாங்க. அப்ப அண்ணன் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபண்ணுக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு விட்டுட்டு வெளியே வந்து கரப்பாம்பூச்சின்னு சொன்னா அண்ணனுக்கு கோவம் இருக்கு. அது கீழே ரிட்டன் நம்ம சரண விக்ரம் டென்ஷன் ரிட்டன் ஒரு கமெண்ட், நான் நல்லவன் சொன்னா, ஏய் நான் நல்லவன் இல்லடா, நான் நல்லவனா கெட்டவன்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ரிப்ளை கொடுத்திருக்காரு. எதுக்கு இந்த மாதிரி ரிட்டன் ரிப்ளை பண்ணி எதுக்கு திருப்பி செருப்படி வாங்கணும், சத்த காட்டாம இருக்க வேண்டியதானே, இருக்க மாட்டியா. இதுல அடுத்த கமெண்ட் தான் செம்ம ஹைலைட். இது செம்ம கமெண்ட். என்னன்னா, எப்போயும் மாயாக்கு தானே சொம்பு தூக்குவ, இது என்ன புதுசா இளநீர் தூக்குற அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன டப்புன்னு உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அதுக்கு கீழே அண்ணன் ஒரு முட்டை கொடுத்திருக்காரு. செம்ம காமெடி சென்ஸ். கமெண்ட படிச்ச உடனே பயங்கரமா சிரிச்சுட்டேன். செம்ம சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உனக்கு. இந்த மாதிரி நிறைய கமெண்ட் போடு, எல்லாரும் கமெண்ட் படிச்சுட்டு சிரிக்கட்டும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இவர் உண்மையாவே அவர் வந்து யாரையா கலாய்க்காரா இல்ல அவரே கலாய்ச்சிக்கிறாரா எனக்கு ஒன்னும் புரியல. சொல்றத கொண்டு இல்லை நண்பர்களே. இந்த மாதிரி அவரோட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கமெண்ட் நான் ரோலிங்ல விடுறேன் பாத்துக்கோங்க, வச்சு செய்யறாங்க. அட்டினா அட்டி போதான் நைஸ் ட்ரை ப்ளீஸ் டோன்ட் ட்ரை அப்படின்ற மாதிரி வச்சு வெறுத்தனமா வச்சு செய்யறாங்க. பாவம் தான் நண்பர்களே, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. அப்புறம் குக் வித் கோமாளியோட ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் ஓரளவு நமக்கு டீ கோட் கிடைச்சிருக்குது. ஸோ நான் பிக் போடுறேன் பாத்துக்கோங்க. ஸோ இந்த ஆட்கள் எல்லாரும் தான் இப்போதைக்கு குக்கா உள்ள போறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எனக்கு என்னமோ கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கேன். நான் பார்க்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, கொஞ்சம் ஃபன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஸோ இந்த இதுல அதாவது ஓரளவு அந்த பிக் பாத்தீங்களா, இதுல உங்களுக்கு யார் ஃபேவரட், இவங்களை வச்சு பயங்கர ஃபன் இருக்கும்னா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த பார்க்கலாம்.